நேற்று நீ செய்த பாவங்கள் அனைத்துமே தேடியே வந்து உன்னை ஒரு நாள் கொடுக்குமே. எளிய எளிய உயிரை ஒரு வழிய ஒருவன் எடுத்தால் நினைக்காத ஒரு நாள் உடைய. ஹலோ. ஏய், ஃபோன் பண்ண எடுக்க மாட்டியா? எவ்வளோ நேரம் அடிக்கிறது? தூங்கிட்டு இருந்தேண்ணா, பார்க்கல. சரி, நேற்று நைட்டு கொடுத்தேன்ல, அது ரகுகிட்ட கொடுத்துரு. அப்படியா? சரிண்ணா. மதுரை வரைக்கும் வந்திருக்கேன், தம்பி வீட்டில் தனியாக இருக்கான், பார்த்துக்கோ. தனியாக இருக்கானா? அக்கா இல்லை? ஏய், அவளும் என் கூட தான் இருக்கா, ஒரு லேண்ட் விஷயமா வந்திருக்கோம். சரிண்ணா சரிண்ணா, பார்த்துக்கிறேன். ம், நைட்டு வந்துடுவேன்டா, ஓகேண்ணா பார்த்துக்க. ஓகேண்ணா. ஏ அஜய், எங்கடா இருக்கிற? சொல்லுடா, வீட்டில் தான் இருக்கேன். ஒரு முக்கியமான ஒரு விஷயம் பேசணும். வீட்டாண்ட வரியா? வரேன். எத்தனை மணிக்கு வரணும்? 10-11 மணி போல் வந்துரு. என்னடா மேட்ரு கேட்டுன்ற, என்ன மட்டை அடிக்க போகிறோமாண்ணா? டேய் வாடா. சலீம், டேய் சலீமே. என்னடா இப்போ வந்துக்கிற? அதான் வந்துட்டல. ம், அண்ணன் வீட்டில் இல்லையா? வேலை விஷயமா மதுரை வரைக்கும் அண்ணன் போயிருக்காரு. ஓ, உன் மச்சான் வீட்டில் இருக்கான் போலியே. வண்டி இருக்கு? ஆமாண்டா. உடனே மூஞ்சி மாறிடுமே. அது என்னடா, நானும் அண்ணன் கூட தான் இருக்கிறேன். உங்கள்கிட்ட மட்டும் சொல்லிட்டு போயிட்டு இருக்கிறாரு மதுரை வரைக்கும். நான் உங்களுக்கு மட்டும் எதனா ஸ்பெஷலாண்ணா? ம், சொல்லு. பின்ன எல்லார்கிட்டையும் சொல்ல சொல்றியா? நான் ஒன்று சொல்கிறேன், தப்பாக எடுத்துக்க மாட்டியே. ரகுவும் பக்கத்தில் இருக்கான், நீ அவர் வீட்டு மேலே குடியிருக்க, அதான் உங்கள் மேலே எக்ஸ்ட்ரா பாசம். அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா. சரி, எதை மேட்ரு சொன்னி? என்ன மேட்ரு சொல்கிறாங்கன்றேன். என்ன பொறுக்கினாயே, தெருவில் ஃபாஸ்ட்டாக வருவேன் நீ? ஐயோ சார், நான் மனுஷனா போடா. பிரேக் பிடிக்கலண்ணா. போ முண்டோம். எவ்வளோ ஃபாஸ்ட்டாக? டேய், என்ன மேட்ருன்னு சொல்கிற? சொல்லும் போதே தடங்கள் வருது. நம்ம இத்தனை நாள் ஆசைப்பட்டது ஒன்று அண்ணன் எத்திங்கிட்ட கொடுத்தாரு. என்னது? அதுவா? என்ன எடுக்கிறான்? மச்சி, எனக்கு ரொம்ப நாள் ஒரு ஆசைடா. சேகர் அண்ணன் எப்பவுமே துப்பாக்கி வச்சுட்டு இருக்க மாதிரி நம்மக்கிட்டே எப்பவுமே ஒரு துப்பாக்கி இருக்கணும்டா. ஒரு நாள் கண்டிப்பாக நடந்துச்சு. நடந்தால் நல்லாயிருக்கும். அந்த துப்பாக்கியை தொடும் போது ஒரு ஃபீல் வரும் பாரு. மஜாவா இருக்கா? மச்சான், செம்மையா இருக்குடா. சரி, உனக்கு எப்படி கிடச்சிது இது? நேற்று ஒரு சம்பவம். அண்ணன் ஒருத்தனை போட சொல்லி கையில் கண்ணு குத்தாரு. அண்ணனா? ஜஸ்ட்டு மிஸ்ஸு. அவன் தப்பிச்சிட்டான். அவனை மட்டும் போட்டிருந்த அண்ணன் தலையில் தூக்கி வச்சு கொண்டாடி இருப்பார். நாய் தப்பிச்சிட்டான். சூப்பர் மச்சி, சேகர் அண்ணனே கொடுக்குற அளவு ஆள் ஆயிட்டல. மச்சான், நான் ஒரு அடி சுட்டு பார்க்கட்டா?
டேய் அதில் 3 புல்லட் தான்டா இருக்கு. அண்ணன் கேட்பாரு. ரகு கிட்ட வேற காலையில் அண்ணன் வந்து கொடுக்க சொன்னார். சரி அவங்ககிட்ட காமிக்கிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட காமிச்சிடலாம்னு தான் கூப்பிட்டேன். போடாங்க. வா செம்ம ஃபீலாக இருக்கு. செய்த பாவங்கள் அனைத்துமே தேடியே. ஹலோ சொல்றீ மேகா, என்ன பண்ணுற? டேய் ஏன்டா சுட்ட? மச்சான் நான் சுடலடா. உன்னை நம்பி குத்தம் பாரு. ஆமாம் லோட் பண்ணாமல் எப்படி சுட்டுச்சு? நேற்று நான் தான் லோட் பண்ணிட்டு தெரியாமல் அவங்ககிட்ட கொடுத்துட்டேன். லோட் பண்ண கண்ணி என்கிட்ட ஏன் கிட்ட கொடுத்த? தெரியாமல் மருந்து கொடுத்துட்டேன். நல்ல வேலை இங்கே யாரும் இல்லாதனால எவனும் பார்க்கல. சரி விடு, அண்ணன்கிட்ட நான் என்ன சொல்லி சமாளிச்சுக்கிறேன். லூசுடா நீ. சேகர் என்ன பையன் தானே? வாடா. டேய் வாடா. முடியல. மச்சான் நான் சுடவே இல்லடா. நம்ம ஓடி வந்ததை ரகு பார்த்துட்டான். என்னது ரகு பார்த்துட்டானா? அவன் போதுமே நம்மளை கோத்து விடுறதுக்கு. போச்சு போச்சு செத்தோம். சேகரனுக்கு தெரிஞ்சா கண்டிப்பாக கொண்டு வரல. மாட்டினோம் செத்தோம். மச்சான் நம்ம எங்கன்னா போயிடலாமாடா? தான் சுட்டது நீ, நம்ம என்ன சேர்த்துக்கிற? லோட் பண்ணது நீ தான்டா. லோட் பண்ண நானா இருந்தா நீ சுட்டுவியா? ஓடி வரதா இருந்தா தனியாக ஓடி வர வேண்டியது தானே? ஏன் என்னை கூப்பிட்டுக்கினேன்? கூப்பிட்டு நான் எதுக்கு ஓடி வந்தேனே தெரில. பாவம்டா அந்த பையன்.
எல்லாம் என்ன சொல்லும், உன்னை சொல்லி என்ன பிரயோஜனம்? சரி, நடந்தது நடந்து போச்சு. அடுத்தது என்ன யோசிப்போம். அடி உடம்புக்கு நாயே, பண்றதையும் பண்ணிட்டு அடுத்து என்ன யோசிக்கலாமா சொல்ற? நேற்று நீ செய்த பாவங்கள் அனைத்துமே தேடியே வந்து உன்னை ஒரு நாள் கொடுக்குமே. எளிய எளிய உயிரை ஒரு வலிய ஒருவன் எடுத்தான். சேகரன் எடுக்காதடா, எடுக்காதடா, வேணாண்டா. வேணாம், எடுக்காதடா. எடுப்பேன்டா. நம்மள கண்டிப்பா கொண்டு வர்றா. ஏய், ஒரு முறைக்கு எடுத்து பாப்போம்டா, என்னன்னு சொல்லி கேப்போம்டா. வேணாண்டா. எடுக்காதடா. கட் ஆயிடுச்சு. புரிஞ்சுக்கோட்டா, நம்ம எங்கன்னா போயிடலாம்டா. சொன்னா கேளு, ஒரு முறை என்னன்னு சொல்லி கேட்டு பார்ப்போம். இல்லைன்னு வச்சுக்கோ, நம்ம ஃபோனே சுவிட்ச் ஆஃப் பண்ணாலும் நம்ம என்னைக்கா இருந்தாலும் சாவ தான் போகிறோம். சொன்னா புரிஞ்சுக்கோ, ஃபோனே நம்ம என்னதான் செய்த பாவங்கள் அனைத்துமே தேடியே எதுவும் பேசாத, அமைதியா இரு. எடுக்காதடா. ஹலோ, ஏய் பசங்களா, என் பிள்ளைய கொண்டுட்டு எங்கடா இருக்கீங்க? தெரியலண்ணா, அஜய் தானே தெரியாம சுட்டான். எச்ச நாய்களா, உங்களை நம்பினே என் பிள்ளைய கொண்டுட்டீங்களா? அவனை கொல்ல உங்களுக்கு எப்படா மனசு வந்துச்சு? அஜித் மேல என் பிள்ளைய கொல்ல எவ்வளோடா உங்களுக்கு காசு கொடுத்தாங்க? என்ன பண்றேன்னு தெரியாம பார்த்து பயந்து ஓடி வந்துட்டேண்ணா. கொண்டுட்டீங்களா? உங்களை உயிரோட விட மாட்டேன்டா. ஐயோ. ஏ சலீம், உனக்கு உயிர் வாழ ஆசை இருந்தா நான் சொல்றத செய். ஏய், எப்படி உங்க கையால என் புள்ள செத்தானோ அதே போல உன் கையால அவன் சாவணும்டா. அவன் தானே சுட்டான், உன் கையால அவனே சாவட்டும். அவனை கொன்னுட்டு உன் உயிரை காப்பாத்திக்கோ. என்ன பத்தி உனக்கு தெரியும்ல.